அன்பர்களே, இன்றைக்கு 74வது நாள், 74வது குறள். அன்பு எனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நட்பெனும் நாடாச் சிறப்பு. இது இன்றைய நாளுக்கான குறள். இதனுடைய விளக்கம்: அன்பு என்பது ஒரு அளவு கடந்த பாசம், பிரியம் போன்றவைகளை நமக்கு இன்னொருவர் மேல் உண்டாக்கும். அத்தகைய அன்பு உண்டாக்கிய அந்த பிரியத்தினாலே நமக்கு மேலும் மேலும் நட்புகள் சேரும். அந்த நட்பை அன்பு நமக்கு தேடித்தரும் என்பது இதன் பொருள். இதற்கான விளக்கம்: அதாவது அந்த காலத்தில் அதியமான் என்றொரு அரசன் இருந்தார். அந்த அதியமானுக்கு ஔவையார் என்று புலவர் இருந்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அவருக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு நெல்லிக்கனி கிடைத்தது. அவர் அந்த அன்பு மிகுதியினால் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த கனியை கொண்டு வந்து அதியமானுக்கு கொடுத்தார். இது வரலாற்று செய்தி. மேலும் இன்னொருவர் இருக்கிறார். அவர் பெயர் பிசிராந்தையார். அவர் ஒரு மாபெரும் புலவர். சோழன் என்று ஒரு அரசன். இவரும் அவரும் மிகுந்த நட்பு கொண்டிருந்தார்கள் பாசத்தினாலே. ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதே கிடையாது. ஆனால் நட்பு, ஏனெனில் அன்பு காரணமாக இருவரும் ஒன்றாக இணைந்தது போன்ற ஒரு நட்பில் இருந்தார்கள். அந்த கோப்பெருஞ்சோழன் 2 மகன்கள். அந்த 2 மகன்களுக்கும் இருவேறு குணங்கள். ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல குணம் யாருக்குமே கிடையாது, இவருக்குமே கிடையாது. அத்தகைய சூழ்நிலையில் அந்த மன்னன் ஒரு முடிவெடுத்தான். இவர்களில் யாருக்குமே ஆட்சியை கொடுப்பது மிகுந்த ஆபத்தை கொடுக்கும், நல்லதல்ல என்று முடிவெடுத்து தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு செய்தான். அப்படி ஏற்பாடு செய்யும்போது வடக்கமர்ந்து, அதாவது வடக்கு திசையில் அமர்ந்து உண்ணாவிரதம் இருந்தான். இறந்தும் போய்விட்டான். இவன் உண்ணாவிரதம் இருக்கின்றான் என்பதை கேள்விப்பட்ட பிசிராந்தையார் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். இவன்